Hello guys, welcome out to this channel. So இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, and 12th standard chemistryல எப்படி கொஷின் பேப்பர்ஸ் இருக்கலாம் மிட் டேர்ம்ல வந்து இந்த மாதிரி போன வருஷம் முந்தின வருஷம் அப்படின்ட்டு ஒவ்வொரு வருஷமும் இந்த மாதிரி கொஷின் பேப்பர்ஸ்லாம் இருக்கு. அண்ட் இந்த கொஷின் பேப்பர்ஸ்ல இந்த மாதிரி சாப்டர்ஸ்ல இருந்துலாம் வந்திருக்கு அண்ட் இதெல்லாம் கம்பல்சரியா கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு ஒவ்வொரு விஷயங்களையும் பார்க்க போறோம். அண்ட் லிட்ரலி கொஷின் பேட்டர்ன் மாதிரி தான், பட் இதே பேட்டர்ன் வருமா அப்படிங்கிறது தெரில. அண்ட் இந்த மாதிரியும் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவுக்காக மட்டுமே தான். அண்ட் மோஸ்ட்லி நம்ம கெமிஸ்ட்ரியும் சரி, ஃபிசிக்ஸும் சரி, கம்ப்யூட்டர் சயின்ஸோ பயாலஜியோ சரி, நம்ம எழுதுறது வந்து 70 மார்க்ஸ் தான். 100 மார்க்ஸ்ன்னு பார்க்கும்போது 30 மார்க்ஸ் நம்மளுக்கு எதில் வந்துடுது, ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷனில் வந்துடுது. இது ரெண்டுமே சேர்ந்து தான் நமக்கான 100 மார்க்ஸாக இருக்கும். அப்போ இந்த எக்ஸாமினேஷன்ஸ்க்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35 இருக்கும், இன்ட்டு 2ஆல் மல்டிப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். சில டிஸ்ட்ரிக்டில் 70 மார்க்ஸுக்கு வைக்காமல் 50 மார்க்ஸுக்கு வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ப்ராக்டிக்கல் மார்க்ஸை ஆட் பண்ணாமல் இருக்கிறது மோஸ்ட்லி 35 தான் இருக்கும். அண்ட் போன வருஷம்லாம் 35 தான் மோஸ்ட்லி இருந்துச்சு. ஸோ ஓகே, எப்படி 35 இருந்துச்சுன்னா எப்படிலாம் இருந்திருக்குங்கிறத பார்க்கலாம். பார்ட் ஏ பார்த்தோம் அப்படின்னா 7 × 1 7, அதாவது 7 1 மார்க்ஸ் கொஷின்ஸஸ் இருக்குது. உங்களோட போர்ஷனில் உள்ள எல்லா 1 மார்க்ஸையும் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க, அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் காமிக்கும். இந்த 35 மார்க்ஸ் அப்படிங்கிற காரணத்தினால உங்களுக்கு 7 மார்க்ஸாக இருந்தாலும் அது இம்ப்ரெஷன் பெரிய டிப்ரெஷனாக இருக்கும். அண்ட் பார்ட் 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 மார்க்ஸுக்கு எழுதுறோம், அதாவது 2 மார்க்ஸில் 2 எழுதுகிறோம். 8 9 10 அதில் வந்து எத்தனை கொஷின்ஸ் இருக்குது, 3 கொஷின்ஸ் இருக்குது. இந்த 3 கொஷின் நம்ம எத்தனை கொஷின் எழுதுகிறோம், 2 கொஷின் நம்மளுக்கு எழுதுகிறோம். இதில் வந்து உங்களுக்கு இந்த கொஷின் பேப்பர்லாம் உங்களுக்கு கம்பல்சரி கொடுக்கலாம், சில நேரம் கம்பல்சரியும் கொடுக்கலாம். ஓகே, ஸோ கம்பல்சரி மோஸ்ட்லி எப்படியும் கொடுப்பாங்க சப்ஜெக்டில், இந்த கொஷின் பேப்பரில் உங்களுக்கு கொடுக்கல. ஓகே, இப்போ பார்ட் 3 அப்படின்னு பார்க்கும்போது எக்ஸ்பைன் ஜோன் ரிஃபைனிங், அண்ட் இது வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர். அண்ட் பர்சன்டேஜ் இது வந்து 6th சாப்டர். Elementary reaction, order and molecularity இது 7th chapter. and இது crystalline amorphous solid 6th chapter. இதை பார்த்தீங்க அப்படின்னா 7th chapterலேருந்து உங்களுக்கான ஒரு ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸஸ், அதாவது 6th chapter 7th chapterலேருந்து தான் மோஸ்ட்லி உங்களுக்கு ப்ராப்ளம்ஸஸ் இருக்கும். ப்ராப்ளம்ஸஸ் அப்படின்னாலே கம்பல்சரி கொஷின்ஸில் மோஸ்ட்லி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சில ட்விஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து உங்களுக்கு ஆப்ஷனலாக வச்சுருப்பாங்க. ஓகே, ஸோ இங்கேயுமே உங்களுக்கு 3 மார்க்ஸ் எழுதுகிற மாதிரி இருக்குது, 3 மார்க்ஸ் 9 மார்க்ஸ்க்கு இருக்குது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 5 மார்க்ஸில் உங்களுக்கு 5 மார்க்ஸ் எழுதுகிற மாதிரி இருக்குது. டிஸ்ஆர்டர்ல தான், அந்த டிஸ்ஆர்டர்லேயுமே ஏபி அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்களேன். இது திருநெல்வேலி கொஷின் பேப்பர் அப்படின்னு நினைக்கிறேன். எஸ், ஸோ 16ல் உங்களுக்கு ஏவும் இருக்குது அண்ட் பியும் இருக்குது. இதில் ஏதாவது ஒன்று டிஃபிகல்ட்டாக இருக்கும், புக்கின் சைடும் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகப்படியாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் கீ டிஃபெக்ட், ஃப்ரெங்கல் டிஃபெக்ட், வெவ்வேறு கொஷின், அந்த 2 கொஷினையும் கனெக்ட் பண்ணி இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு இதில் வந்து ஒன்று புக்கின் சைட் கொஷின் அண்ட் இது புக் பேக் கொஷின் அந்த மாதிரியும் இருக்கலாம். இங்கே இருக்கிறது வந்து உங்களுக்கு இது ரெண்டுமே புக் பேக் கொஷின் தான். அண்ட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு டெரிவேஷன் கொடுத்துருக்காங்க அண்ட் இங்கே வந்து ஒரு ப்ராப்ளம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ எப்படினாலும் நம்மளுக்கு ப்ராப்ளம்ஸ் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் கொஷின் பேப்பரில் எப்படியும் ஒரு ப்ராப்ளம்ஸஸ் இருக்கிறது அர்த்தம். அது என்ன ப்ராப்ளம்ஸஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபர்ஸ்ட் புக் பேக் எல்லாத்தையுமே கவர் பண்ணிடுங்க, அதுவே உங்களுக்கு ரொம்ப ஈஸியஸ்ட்டாக இருக்கும். அதுக்கடுத்து நீங்கள் ப்ராப்ளம்ஸஸ் எல்லாத்தையுமே நம்ம பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்.